இன்டர்பிரிட்டேஷன் படிச்சிட்டியாடா தரவா? குட். ஸோ நந்தனாவும் வரவே இல்லையேடா. ஆமாம் செல்லம், கரெக்ட். கீர்த்தனா ஸ்லோவா இருக்கே. கீர்த்தனாவும் முடிச்சிட்டேன்னு போட்டாங்கடா நேத்திக்கு. கம்ப்ளீட்டட் மேம்னு போட்டாங்க. ஒட்டுக்கா சேர்ந்தா பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒண்ணா சேர்ந்தத ஒட்டுக்கா சேர்ந்தேன்னு சொல்லுவீங்களா? கோயம்புத்தூர் பாஷையா? ஓகே. ம். ஓ! என்ன செல்லம்? ம். ஆமா. கரெக்ட். ஆக்சுவலா நெட் சேல்ஸ் வந்து இந்த சேல்ஸ்ல சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் நெட் சேல்ஸ் சொல்லுவாங்க செல்லம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸையும் நெட் சேல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. செல்லம் ஃபர்ஸ்ட் இந்த சம எடுத்து கூட நான் கொடுக்குற சம. இந்த இது எடுத்துக்கோ கண்ணம்மா. 8% bonds payable ரா 8 lakhs. 12% preferred stock வந்து 7 lakhs. Common stockholders equity to 20 lakhs. Calculate the company's capital gearing ratio.
எழுதி கொடுங்க. இந்த சம்ம இது போடுறா போடுறா. இது வந்து எம்சிக்யூ இம்பார்ட்டன்ட்ரா இந்த சம்ம. ஆ இந்தாங்க டிவி டிவி. 4:3 செல்லம். 20 by 15. 20 by 15 ரா. 4 by 3. ஆ ஆமாண்டா. ஒரு நிமிஷம் இருடா. சாரி சாரி. என்னதுன்னா எப்படி போட்டுருக்காங்க?
ம். நான் அப்படி படிச்சா மாதிரி தான் ஞாபகமா இருக்கு. பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஃபன்ஸ் பேரிங் இது. Okay. நீ என்ன எழுதினடா செல்லமா? சொல்லுடா ஒரு வாட்டி. ம். ஃபன்ஸ் வென். ஆ, இல்ல செல்லம். செல்லம் இதுல வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் இருக்குல்ல கண்ணம்மா. அது ரெண்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோடது. இதோடது. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இது ஸ்டாக்கு, இது டிபென்ச்சர்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் காஸ்ட் பேரிங் ஃபண்ட்ஸ்ன்றது இது ரெண்டும். ஃபிக்ஸட் காஸ்ட் பேரிங் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து 2 lakhs plus 1 lakh plus 1 lakh 25,000 plus 75,000. இல்ல சாரி 2 lakhs plus 1 lakh plus 2 lakhs. சாரி கண்ணா, 4 lakhs. இதுதான் வந்து இது வரும். நான் திருப்பி சொல்றேன் கண்ணா. காமன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி டிவைடட் பை ஃபிக்ஸட் காஸ்ட் பேரிங் ஃபண்ட்ஸ். ஃபிக்ஸட் காஸ்ட் பேரிங் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து இந்த இங்க டிபென்ச்சர்ஸ் எடுத்துட்டு இருக்கோமா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எடுத்துட்டு இருக்கோமா, அதே மாதிரி இங்கேயும் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டாக்கு பாண்ட்ஸ் எடுத்துக்கணும், டிவிஷன். அதே மாதிரி இதையும் டிவைட் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு இருக்கோம். 2 lakhs 1 lakh 2 lakhs. சாரி, ஒரே நிமிஷம். இல்லடா கண்மா, ஃபிக்ஸட் ஃபண்ட்ஸ் பேரிங்
ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ன்றது தான் வந்து இந்த 3 lakhs. இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இருங்க இருங்க இருங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா என்னடா? சூப்பர். குட் கண்ணா. இப்போ நீ என்ன பண்ணிக்கோனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 வந்து சம்ல வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் கேட்டிருக்காங்கண்ணா. ஓகே, ஃபாலோயிங் இந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இல்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெண்டு விதமா சொல்லி கொடுக்குறேங்கண்ணா. நான் பேலன்ஸ் ஷீட் ரீட் ஆஃப்டர் ஃபார் த இயர். ஓ, பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணும். எந்த ஃபார்மேட் எழுதிக்கோங்களேன். இந்த ஃபார்மேட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. சேல்ஸ் எழுதிக்கோங்க, ஃபார்மேட் மட்டும் எழுதிக்கோங்க. சொன்னதில்ல. சேல்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. எல்எல்பிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல கண்ணா, எல்எல்பிக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இப்ப கூட இந்த ஃபார்மேட் டிவிஷன் 1 ஆஃப் ஷெட்யூல் ரெவென்யூ லெஸ்ன்னு பண்ணுவோம், அதே தான். சேல்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அதில் ரா மெட்டீரியல்ல ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் எழுதிக்கோங்க. வேஜஸ், அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் கீழே இருக்கிறது. அப்புறம் அதுலேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ்.
மித்ரா நான் வாயில இஞ்சி மட்டும் வச்சுட்டு இருக்கேன் என்ன மித்ரா கொஞ்சம் இதுவா இருக்குன்ட்டு அதான் உங்களுக்கு ஒரு மாதிரி வாய் டிஃப்ரெண்டா சவுண்ட் கேட்கும். ம் சாரிடா. இதுலேருந்து வருது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதை இந்த மாதிரி போல்டா போட்டு கூட லெஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் ப்ராஃபிட் ஆன் சேல். அதாவது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ம் டெப்ரிசியேஷன் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கரெக்ட். இன்கம் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ஆட் பண்ணி நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணும். ஓகே இல்லைடா சொல்லுமா. ஓ ஒரு நிமிஷம் இரு. இப்ப பாரு செல்லம், லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட் இருக்குல்லடா, இது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இதை நீ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல இருந்து மைனஸ் பண்ணிடு. ஓகேவா? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குல்ல, இது நான் ஆப்ரேட்டிங் இன்கம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிடு. இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் உனக்கு வந்து 40,000 வருதுன்னு வச்சுக்கோயேன். 40,000 plus 50,000 90,000. 90,000 minus 55,000 65,000 75,000 85,000 30,000 ரிமைனிங் அப்படி வரும். புரியுதா? இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இதுல நான் ஆப்ரேட்டிங் வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட், நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ப்ராஃபிட் ஆஃப் சேல் ஆஃப் பிளான்ட் அந்த மாதிரி சொல்றோம். இந்த ரிமைனிங் வருதுல்ல அதுக்கு பேர் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். லெஸ் இன்ட்ரெஸ்ட் கண்ணா. இது இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ்னா இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட், இந்த ஏர்னிங்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்னும் பேங்க்குக்கு பே பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணல அர்த்தம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு 40,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோடா, இன்ட்ரெஸ்ட் நீ பேங்க்குக்கு பே பண்ண வந்து 3,000 ரூபாய்னா இங்க ரிமைனிங் எவ்வளவு வரும்? ஆ இப்போ டாக்ஸ் 4,000 வச்சுக்கோயேன், ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் அவ்வளவுதான். புரியுதாடா? சூப்பர். இபிடி less interest, earnings before tax, less tax, earnings after tax. ம் earnings after tax. இப்போ இந்த earnings after tax இருக்குல்ல வச்சலாம், இதுல இருந்தா earnings price share per share கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 40,000 வருதுன்னு வச்சுக்கோயேன், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 4,000 வச்சுக்கோ, earnings per share வந்து this divided by this வரும். ஒரு ஒரு ஷேருக்கு லாபம் 10 ரூபான்னு அர்த்தம். புரியுதாக்கண்ணா? இப்போ இதுலயே மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் சம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோயேன், 20 ரூபான்னு கொடுத்துருக்கான். அப்போ பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அப்புறம் 2 டைம்ஸ்னு அர்த்தம். எப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட லாபத்திலேருந்து ஒரு ஷேருக்கான லாபத்திலேருந்து 2 மடங்கு என்னோட மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் தான் 2 டைம்ஸ்னு அர்த்தம். புரியுதா?
இதுவும் எழுதிக்கோடா, நீ எழுதிக்கோ எதுக்கும். இங்க பாரு செல்லம்மா, நான் ஃபார்மேட் எழுதியிருக்கேன் பாரு செல்லம். இதாண்டா ஃபார்மேட். இது கூட நீ குட்டி நோட்ல கூட அப்புறம் காப்பி பண்ணிக்கிறியாடா இத? ம். காப்பி பண்ணிக்கோக்கணும். இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு. இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடையாது. இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு. மத்ததெல்லாம் சேம் தான். இல்லடா இது வேண்டாம். ஒரே ஃபார்மேட். ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் பேச சும்மா ஒரு அசம்ஷனா கொடுத்தேன். அசம்ஷன் இது. எல்லாமே அசம்ஷன் தான். கொடுத்தானா பிரைஸ் earning ratio என்ன? This divided by this. Market price divided by earnings per share. இப்ப பார்க்கணும். இப்ப சம் இது. இது சம்மு கொடுத்துருக்காங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்காங்க. என்னமா? எப்படி இல்ல அது எப்படி அசியூம் P&L பேலன்ஸ் ஷீட் கொடுக்குறாங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்மளே போடணும்டா. இது ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க செல்லம். நம்ம இதுலேருந்து இதை கண்டுபிடிச்சாதான் கிராஸ் ப்ராஃபிட் தனியாக கிடைக்கும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தனியாக கிடைக்கும், இபிட் தனியாக கிடைக்கும். அதை வச்சு பண்ணினாதான் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்டா. புரியுதா? மெயினா இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க ப்ராஃபிட் ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ தான். மத்ததெல்லாம் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல வச்சு பண்ணிடலாம்டா. புரியுதாடா? கரெக்ட். இது ரெண்டும் இதுவும் இதுவும் இது ரெண்டுமே இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ வச்சலாம். இது வந்து நீ பேலன்ஸ் ஷீட் ரேஷியோஸ் கடகடன் போட்டுலாம் கண்டமா ஈஸி தான்.
இது பேலன்ஸ் ஷீட் ரேஷியோஸ் கண்ணா. ஓகே. இப்போ பாருங்கண்ணா, ஃபர்ஸ்ட் ஒன்றுனா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மாதிரி சம் வந்தா கடகடன் ஃபார்மேட் எழுதிருங்க. சரியா? அதுக்கப்புறம் இங்க இருக்கன்னா இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் 10 lakhs. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் ரா மெட்டீரியல் இருக்கா பாருங்க ஃபர்ஸ்ட். டைரக்ட் ரா மெட்டீரியல் இருக்கா பாருங்க. ரா மெட்டீரியல் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 50 lakhs. Purchase of raw material 3 lakhs. Closing raw material 1 lakh. So 3 lakhs plus 50 lakhs, 3 lakh 50 lakhs minus 1 lakh 50 lakhs, 2 lakhs. புரியுதா? ம். இப்படி வேணா போடுறேன்டா. 50,000 plus 3 lakhs minus 1 lakh 50,000. 2 lakhs. Okay. Wages என்ன? 2 lakhs. இங்கேயும் 2 lakhs. Okay. Manufacturing expenses 1 lakh. Manufacturing expenses எவ்வளோ? 1 lakh. டோட்டலா எவ்வளோ? 5 lakhs. புரியுதா? ஸோ 10 lakhs minus 5 lakhs 5 lakhs. இது புரியுதா? இதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் பாருங்களேன் 1 lakh. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் ஆஃப்செட் ஆயிடுத்தனால கிராஸ் ப்ராஃபிட். ஒருவேளை இதில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் இதை இங்கே மைனஸ் பண்ணிட்டு இங்கே நெட்டாக போட்டு காட்டும். புரியுதா? அப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அட்மின் எக்ஸ்பென்சஸ் வந்து 50,000. இது இதோட போயிடும்டா. அதுக்கப்புறம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் தான் இது வரும். இங்கே தப்பா போட்டிருக்கேன் கண்ணா. கண்ணம்மா இது வந்து இங்கே வரணும்டா. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் கண்ணா. ஓகேவா? 50,000 பிளான்ட் ஷேர்ஸ் செல்லம். ஷேர்ஸ். ஆ ஸோ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணணும். இங்கேருந்து இதை லெஸ் பண்ணணும். அப்புறம் இதுலேருந்து இதை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 lakh. ஒரே நிமிஷம்டா. இங்கே ஒரு 5 லட்சம் வந்ததா கிராஸ் ப்ராஃபிட்டு. அட்மின் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 50 சாரி. ஸோ இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணுறோமா? 3,95,000 இபிட் கரெக்டா? இபிட். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கானா? 10,000 கொடுத்துருக்கான்டா. அதை மைனஸ் பண்ணிக்கோ. 3,85,000. புரியுதா? இதுதான் கண்ணா நெட் ப்ராஃபிட்.
இதான் இப்போ இது வந்து இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா gross profitability ratio என்ன 5 lakhs divided by 10 lakhs into 100. ஓகேவா? அடுத்து overall profitability ratio. இங்க இங்க ஒரு இது வரணும்டா. சாரி. இது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4 lakhs சரியா? இப்போ வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா 4 lakhs divided by 10 lakhs into 100. ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை தான் குறிக்கிறது ஓகேவா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கரண்ட் ரேஷியோ வந்து கரண்ட் ரேஷியோ இது வந்து கரண்ட் அசெட்ஸ் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்ஸ் என்ன? இங்க வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ கரண்ட் அசெட்ஸ் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்ஸ் என்னெல்லாம்னா பேங்க்கு அப்புறம் டெட்டாஸ் ஸ்டாக் கூடடா ஸ்டாக் ரெண்டுமே எடுத்துக்கணும். ஸோ ஒரு நிமிஷம் வேற ஏதாவது மிஸ் பண்றேன்னா 50,000 1 lakh 1,50,000 ஆ 4 lakhs கண்ணா கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டி 1 lakh plus 50,000 புரியுதா? So current ratio is equal to this divided by this 2.67 times. ஓகேவா? நெக்ஸ்ட் debt equity ratio. லாங் டேர்ம் டெட் என்னடா இங்க 2 lakhs 2 lakhs divided by plus அப்போ so 3 lakhs plus 5 lakhs ஓகேவா? so 2 by 5 is equal to 0.4 times ஓகேவா? டிபென்சஸ்டா லாங் டேர்ம் டெட் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ்ல எக்ஸ்டர்னல் டெட் டிவைட் பை இன்டர்னல் டெட் புரியுதா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. நீங்க சொல்லுங்க மித்ரா. ஃபார்முலா ரேஷியோ வந்து raw material consumed divided by average stock of raw material. Stock turnover ratio is equal to average consumed raw material consumed divided by average stock. Raw material consumed என்ன இங்க 2 lakhs கரெக்டா? இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 lakhs ஓகேவா? that divided by opening plus closing divided by 2. Opening raw material எவ்வளவு 50 closing 1,50,000. So 50 plus 1,50,000 2 lakhs divided by 2 1 lakh. So 2 lakh 2 2 times. அடுத்தது அடுத்தது வந்து finished goods அதே மாதிரி
finished goods turnover ratio is equal to cost of goods sold. Cost of goods sold இங்கே கண்டுபிடிச்சோமேடா நம்ம. Cost of goods sold. The 5 lakhs cost of goods sold. இதான் 5 lakhs. புரியுதா? Cost of goods sold 5 lakhs. இதோட net amount தான் 5 lakhs. That divided by average stock of raw material. இப்போ சரி சாரி ஆமா average stock of raw material of finished goods 1 lakh plus 1 lakh இது வேணா raw material போட்டுக்கோங்க கண்ணா. இத வந்து finished goodsன்னு போட்டுக்கோங்க. தப்பா கொடுத்துருக்காங்க. ஆமா தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? So 1 lakh plus 1 lakh. So 5 times. ஓகே லிக்விட் ரேஷியோல வந்து எதெல்லாம் எடுத்துக்கணும்னா பேங்க் எடுத்துக்கணும் இது எடுத்துக்கணும் ஸ்டாக் மட்டும் எடுத்துக்கூடாது அப்போ இதெல்லாம் சேர்த்து 1,50,000 கரண்ட் லைபிலிட்டிஸ் 1,50,000 ஸோ 1 அவ்வளோதான் ம் quick assets is equal to ஆ லெஸ் பண்ணுங்க நான் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் எல்லாம் கரண்ட் அசர்ட்லேருந்து எடுத்து பண்ணாலும் பண்ணுங்க 4 lakhs கரண்ட் அசர்ட் அதுலேருந்து ஸ்டாக்கை மைனஸ் பண்ணுங்க 2,50,000 எவ்வளோ வருது பாருங்க 4 lakh minus 2,50,000 எவ்வளோ வருது அதான் அது நான் டேரெக்டாக இங்கே பேங்க்கையும் டெட்டாஸ் மட்டும் எடுத்துட்டேன் நீங்கள் கரண்ட் அசர்ட்லேருந்து மைனஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆ 1 1 1 2 1 plus 1 plus 1 plus 2 மொத்தம் டோட்டலாக எடுத்துக்கணும்டா மொத்தமாக எடுத்துக்கணும் அது செல்லம் செல்லம் அவ கொடுத்துருக்காங்கல்ல நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க செல்லம்மா இதோட ஃபார்முலா லாங் டேர்ம் டெட் டிவைட் பை லாங் டேர்ம் ஃபண்டு இப்படி எடுத்துக்கோங்க அதாவது இன்டர்னல் அதாவது எக்ஸ்டர்னல் டெட் இன்டர்னல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்களா என்ன இந்த ஃபண்டுக்கும் டெட்டுக்கும்னா டெட்டுன்றது இந்த ஃபண்டில் எவ்வளோ டெட்டுன்றது அர்த்தம் ஃபண்டுனா இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல செல்லம்மா இந்த டினாமினேட்டரில் வந்து எல்லாமே எனக்கு என்னெல்லாம் ஃபண்டிங் இருக்கு ஈக்விட்டி எவ்வளோ ஃபண்டிங்கு ஓகே ப்ரிஃபரன்ஸ் எவ்வளோ ஃபண்டிங் என்னோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ ஃபண்டிங் அண்ட் என்னோட டிபென்சஸ் மூலமா எனக்கு எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு அர்த்தம் அதில் நியூமரேட்டரில் வெறும்னா லாங் டேர்ம் டெட் மட்டும் என்னன்றது சொல்கிறோம் அதான் மீனிங் எக்ஸ்டர்னல் டெபிட் டிவைட் பை இன்டர்னல் ஃபண்ட்ஸ் இன்டர்னல் ஃபண்ட்ஸ்னா என்ன அர்த்தம் எனக்கு ரொட்டேஷன் ஆஃப் மணிக்கு நான் என்னெல்லாம் ஃபண்டு என்னெல்லாம் போர்ட்ஃபோலியோ மிக்ஸ் வச்சிருக்கேன் போர்ட்ஃபோலியோ மிக்ஸ் வச்சிருக்கேன் ஈக்விட்டியில் கொஞ்சம் வச்சிருக்கேன் ப்ரிஃபரன்ஸில் கொஞ்சம் வச்சிருக்கேன் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் கொஞ்சம் வச்சிருக்கேன் டிபென்சஸில் கொஞ்சம் வச்சிருக்கேன்னு அர்த்தம் புரியுதா ம் புரியுதா கண்ணா ஸோ இதில் ஸ்டாக் லிக்விட் ரேஷியோ முடிச்சிட்டோம் ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா இது இன்கம் ஸ்டேட்மெண்ட் இது பேலன்ஸ் ஷீட் ஸோ எதெல்லாம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸிங்க கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அதெல்லாம் ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோனாலும் யூ ஹவ் டு டேக் யுவர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆனால் இப்போ ஒருவேளை நீங்கள் நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க ஓவரால் ப்ராஃபிட் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அசம்ஷன் மாதிரி கொடுத்துருங்க செல்லம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷன் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஜென்ரலாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படின்னா அந்த நான் ஆப்ரேட்டிங் இன்கமும் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல அதான் மீதி அசம்ஷன் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது
illustration 8 இப்போ capital of the capital of A வந்து 10% preference shares 3 லட்சம்டா ஈக்விட்டி இவ்வளோ டோட்டல் இவ்வளோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பேட் வந்து 35%ல 2,70,000 depreciation equity dividend paid இவ்வளோ market price இவ்வளோ you are required to compute the following showing the necessary workings dividend yield on the equity share இதோட ஃபார்முலா எழுதி வச்சிருக்கியாக்கா நீங்க சொல்லட்டுமா சின்ன நோட்ல இருக்கா dividend yield on the equity shares இருக்கா எழுதிருக்குங்க ஓகே ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க கண்ணா நம்ம ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ் டிவிடெண்ட் ஈல்டுனாலே என்ன என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேருக்கு ஒரு ஷேர் எனக்கு டிவிடெண்ட் எவ்வளோன்னு அர்த்தம் இப்போ எவ்வளோ சொல்றான்டா டிவிடெண்ட் 20% சாரி 20% ஈக்விட்டி வந்து ஒரு ஷேருக்கு 10 அப்போ 10ல 20% எவ்வளவு வருது மித்ரா சும்மா கால்குலேட்டர்ல மட்டும் போடுங்க 10ல 20% எவ்வளவு 2 ரூபாயா கரெக்டாடா ஆ ஸோ 2 ரூபாய் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 50 2 டிவைட் பை 50 எவ்வளோ 4% புரியுதா 0.04 அது இன்டூ 100 பண்ணனா 4% இது ஸ்டெப் 1 ஓகே டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோனாலே என்னன்னா முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கொடுப்போமா கரெக்டா கரெக்டாடா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கொடுப்போம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் 2,70,000 கொடுத்துட்டான் சம்பளம் இந்த லாபத்திலேருந்து டிவிடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்கணும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்கணும் கரெக்டா அதானே லாஜிக் இப்போ லாபம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு இருக்கு கையில 2,70,000 அதுல இவங்க எவ்வளவு டிவிடெண்ட் சொல்றாங்கடா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கரெக்டா அப்போ 10%னா profit after tax at 35%. 10%. Okay. ஸோ 3 லட்சத்துல 10%னா 30,000 அப்போ இந்த 30,000 இருக்குல்ல இந்த 30,000 தான் இங்க கீ நல்லா பார்த்துக்கோங்க அப்போ 2,70,000 by 30,000 வந்து 9 times ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு திஸ் டிவைடட் பை திஸ் பண்ணணும் இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிவிடெண்ட் கொடுத்துட்டோம் அப்போ நம்மளோட லாபம் கம்மியாகுமா எவ்வளோ ஆகும் 2,40,000 தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கும் கரெக்டா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவ்வளோதான் இருக்குமா அப்போ 2,40,000 டிவைடட் பை 1,60,000 1,60,000 எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க 8 lakhs into 20% புரியுதாடா ஈக்விட்டி டிவிடெண்ட் டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் தாங்கண்ணா இது ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட டிவிடெண்ட் அதனால ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கால்குலேட் பண்றோம் இது ஈக்விட்டி ஷேரோட டிவிடெண்ட் அதனால ஈக்விட்டி ஷேர்லேருந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்போ 1.5 டைம்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் ஈக்விட்டி ஷேருக்கு திருப்பி ரிமைனிங் கொடுப்போம் ஓகேவா அப்புறம் earnings per share earnings available to equity shareholders இது ஒண்ணுமே இல்ல கண்ணா 2,40,000 equity shareholders எவ்வளோ 80 equity shares எவ்வளோ 80,000 ஸோ ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் இது புரியுதா ஸ்டெப் நம்பர் 3 earnings available to equity number of shares this divided by this 2,40,000 minus price earning ratio வந்து market price per share earnings per share விபார் சர்மா மார்க்கெட் பிரைஸ் per share எவ்வளவு கொடுத்துருக்கான் 50 ரூபா கொடுத்துருக்கான் கரெக்டா earnings per share 3 ரூபாய் அப்போ 50 by 3 16.67 times புரியுதா அவ்வளவுதான் சொல்லுங்க இது ஹோம்ஒர்க் போட்டுறியாடா டைப் 2 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் இது ஆக்சுவலா டைப் 2 ப்ராப்ளம்
இப்ப பாரு கண்ணா. The following are the ratios relating to the activities of experiment. Debtors velocity 3 மாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பைசா வருதுன்னு அர்த்தம்டா. ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். க்ளோசிங் ஸ்டாக்கு, சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், சன்ட்ரி கெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருக்கண்ணா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கு. என்ன கேட்குறான்? சேல்ஸ் கேட்குறானா? ஓகே. 25 is equal to gross form divided by x. அப்போ x is equal to என்ன? 4 lakhs divided by 25 போடலாமா? கரெக்டா? அப்போ which is 16 lakhs. புரிஞ்சுதா? சேல்ஸ். இப்போ இந்த சம்ல டெட்டாஸ் கொடுத்துருக்கிறதுனால அசம்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சேல்ஸ் வந்து கிரெடிட் சேல்ஸ்னு அசம்ஷன் பண்ணிக்கணுங்கண்ணா. இந்த சேல்ஸ் கிடச்சிருக்குல்ல அது அசம்ஷன் ஆஸ் கிரெடிட் சேல்ஸ் பிகாஸ் டெட்டாஸ் வெலாசிட்டி இஸ் கிவன்னால. புரியுதா? டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா அதாவது மொத்தமா வந்து த்ரீ மந்த்ஸ்டா. அப்போ 12/3 போட்டேன்னு வச்சுக்கோயேன், டெட்டாஸ் இது கிடச்சிரும், டர்ன் ஓவர் ரேஷியோ கிடச்சிரும் 4 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? டெட்டாஸ் வேணும் இல்லையா? டெட்டாஸ் இல்லை. அப்போ டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆனா இங்க ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இல்ல. அப்போ டெட்டாஸ் 4 is equal to 16 lakhs divided by x சில்லம். ஓகே. அப்போ 4x is equal to 16 lakhs வந்துருமா? அப்படி வந்துருமா? அப்போ 16 lakhs divided by 4 lakhs. சாரி 4 lakhs வரும். ஸோ க்ளோசிங் டெட்டாஸ் இஸ் ஈக்குவல் டு 4 lakh மைனஸ் 25,000. எப்படி 25,000னா பில்ஸ் ரிசீவபிள் 25,000 கண்ணா. பில்ஸ் ரிசீவபிள் 25,000 6 லட்சத்துல. அப்போ டெட்டாஸ் ரிமைனிங் தானே இருக்கும் 3,75,000. புரியுதா? புரியுதாடா மித்ரா? புரியுதாடா? கேட்கறது கண்ணா. சன்ட்ரி கிரெட்டாஸும் அதே மாதிரிடா. கிரெடிட் பர்ச்சேஸ் டு வெயிட் கிரெட்டாஸ் பிளஸ் பில்ஸ் பேபிள். ஓகே. இதை வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து சம்ல வந்து ஓகே வெலாசிட்டி 2 மாசம்னு கொடுத்துட்டாங்க. ஓ சாரி கிரெட்டாஸ். இப்போ பாருக்கண்ணா 1,21,000ன்றது வந்து 12 divided by 2 12 divided by 2 6 Creta's turnover ratio. Creta's turnover ratio is equal to credit purchases divided by Creta's plus bills payable. Bills payable 10,000 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்காடா உனக்கு? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வந்து இந்த சம்ல வந்து சேல்ஸ் வந்து எவ்வளோ? 16 lakhs. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? எவ்வளோ வந்ததுக்குன்னா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் 4 lakhs. 16 lakhs minus 4 lakhs எவ்வளோனா?
சாரி ஆமா 16 lakhs minus 4 lakhs எவ்வளோ 12 lakhs காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு புரியுதா புரியுதா மித்ரா இது சேல்ஸ் லெஸ் கிராஸ் ப்ராஃபிட் 16 lakhs minus 4 lakhs இருக்கீங்களா மித்ரா மித்ரா ஹலோ மித்ரா 16 lakhs minus 4 lakhs 12 lakhs okay 12 lakhs is equal to opening stock 7 lakhs 95,000 though 7 lakhs 95,000 இந்த ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி கிடைச்சதுன்னா இப்போ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் இன்டூ சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் கரெக்டா இந்த 12 lakhs புரிஞ்சது இல்ல காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் கிடைச்சது புரியலையா so 12 lakhs minus average stock is equal to 1.5 கண்ணா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஓகேவா இந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி புரிஞ்சது இல்ல 12 divided by 8 ஸ்டாக் வெலாசிட்டி 8 12 divided by 8 இப்போ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 8 டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன 12 by 3 கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன 12 by 2 அந்த மாதிரி ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 1 by 5 12 lakhs by average stock is equal to 1.5 average 1.5 சொல்லலாம் 12 divided by 8 ஸ்டாக் வெலாசிட்டி 8 மாசம்டா அப்ப 12 by 8 ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ புரியுதா so 12 lakhs by 1.5 is equal to எவ்வளோ 8 lakhs வரும் 8 lakhs ஆவரேஜ் ஸ்டாக் இவங்க ஆல்ரெடி வந்து ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் தி இயர் இஸ் 10,000 above the ஓப்பனிங் ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்க 10,000 above the ஓப்பனிங் ஸ்டாக்னா என்ன அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கும் ஓப்பனிங் ஸ்டாக்கும் டிஃபரன்ஸ் என்ன 10,000 கரெக்டா ஓகேவா அப்போ க்ளோசிங் ஸ்டாக் பிளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் டிவைட் பை 2 8 லட்சம் ரூபாய் கரெக்டா இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் கரெக்டா அப்போ க்ளோசிங் ஸ்டாக் பிளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 16 lakhs சொல்லலாமா 8 lakhs into 2 போட்டு 16 lakhs சொல்லலாமா அப்ப க்ளோசிங் ஸ்டாக்கு பதிலா க்ளோசிங் ஸ்டாக்கு பதிலா 16 lakhs இப்படி வருமா அது அதாவது க்ளோசிங் ஸ்டாக் minus opening stock is equal to 16 lakhs கரெக்டா ஆனா க்ளோசிங் ஸ்டாக் பிளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு 16 lakhs சொல்லலாமா அப்போ க்ளோசிங் ஸ்டாக் என்னன்னு சொல்லலாம் யோசிச்சுங்க subtracting 1 from 2 அப்ப இது டேஷ் ஆயிடுமாடா இப்படி இருக்காடா அப்ப 2 க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க சார் closing stock minus opening stock is equal to 10,000 correcta closing stock plus opening stock is equal to 16 lakhs correcta அப்போ 2 closing stock is equal to 26 ன்னு சொல்லலாமா closing stock is equal to 13
ஒரே நிமிஷம் கண்ணம்மா, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் மித்ரா. கணேஷ்மா இது என்ன கணேஷ்மா வர மாட்டேன். இங்க வந்து க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் 10,000, க்ளோசிங் ஸ்டாக் பிளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் 16 lakhs இல்லக்கண்ணா. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்றோம்டா. இப்போ மைனஸ் பண்ணினோம்னு வச்சுக்கோ. அதாவது இந்த ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்றோம்னா அப்போ 16 lakhs மைனஸ் 10 lakhs எவ்வளோ? 15 lakhs 90,000 வரும். கரெக்டா? கரெக்டா? பிளஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கு மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது வந்து 2 ஓப்பனிங் ஸ்டாக்னு வருமா? கரெக்டா? க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஸோ 2 ஓப்பனிங் ஸ்டாக் 15 lakhs 90,000, ஓப்பனிங் ஸ்டாக் 7,95,000. இதுக்குமான டிஃபரன்ஸ் 10,000ல க்ளோசிங் லாக் 8,05,000. அதான் நான் இங்க கொடுத்துருக்காங்க. புரியுதா? இங்க கொடுத்துருக்கேங்கண்ணா. ஓப்பனிங் ஸ்டாக்கு plus 10,000 plus opening stock divided by 2, 8 lakhs. 2 opening stock plus 10,000 divided by 2, 8 lakhs. 2 opening stock plus 10,000 is equal to 16 lakhs. 2 opening stock வந்து 15 lakhs 90,000. Opening stock is equal to 7 lakh 95,000. Closing stock 8 lakh 5,000. புரியுதாடா? இது இது கிரேட்டஸ்ட் டர்ன் ஓவர் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கான்செப்ட் எடுத்துட்டு வரணும். அதாவது சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் கான்செப்ட் இங்க பண்ணும்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்துட்டு மைனஸ் பண்ணிக்கணும். இது போடுக்கண்ணா. ஏதாவது டவுட்னா கேளுடா. டைப் 3 ப்ராப்ளம். ஆமா இது டஃப் இருக்காது. டஃப் கிடையாது. கொஞ்சம் ஒரு செயின் மாதிரி எழுதி பண்ணும். ஒரு மாதிரி செயின் மாதிரி இன்டர் கனெக்டடா இருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேவா? ஆல்ட்மன் இசட் ஸ்கோர் நம்ம முடிச்சிட்டோம் இல்லக்கண்ணா. இசட் ஸ்கோர் இது முடிச்சிட்டோம். சரி நாளைக்கு வந்து கம்பேரிட்டிவ் நாளைக்கு என்ன நம்மளுக்கு மார்னிங் என்ன ஷெட்யூல்ரா? டியூஸ்டே